hello, வணக்கம், ஐபோவான். Welcome back to Princess Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து சிம்பிளா செய்யற டெவில் ஃபிஷ் ரெசிபியோட வந்திருக்கிறேன். இந்த டெவில் ஃபிஷ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். இந்த டெவில் ஃபிஷ்ஷை நான் செய்யறதுக்கு இதுல வந்து தலைபத்து எடுத்திருக்கிறேன். 750 கிராம் சரியா இருக்குது. இந்த எடுத்து இப்படி கழுவி போட்டு சின்ன சின்ன பீஸாக வெட்டி இருக்கிறோம். உங்களுக்கு விருப்பத்துக்கு இது மாதிரி நீங்கள் வெட்டி எடுக்கலாம். 750 கிராம் தலைபத் மீன் இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் கொஞ்சம் கூட சேர்க்குறேன். இதில் வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது. நான் சீ ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற ஜஃப்னா கறி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். என் வீடியோ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி இருக்குது. இதில் 2.5 டேபிள் ஸ்பூன் ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதை நீங்கள் ஓவர் நைட் வந்து இப்படியே வச்சு மேரினேட் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு மேரினேட் பண்ணிங்கன்னா என்னென்னு டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இன்றைக்கு வந்து ஒரு 1 hour வந்து தூக்கி வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜுக்குள்ள. இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் தூக்கி ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறேன் 1 hour. இந்த இருக்குது நான் இந்த மீனை தூக்கி ஃப்ரிட்ஜுக்கு 1 மணி நேரம் வச்சு நான் மேரினேட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆகிட்டுது. ஆனால் பிறகு இதில் வந்து நான் எண்ணெய் வச்சுருக்கேன். பொரிக்கிறதுக்கு ஹீட்டை கூட மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு இப்போ இந்த மீனை வந்து கருக விடாமல் நல்லா கிறிஸ்பியாக பொரிச்செடுக்கணும். இப்போ ஒரு 6 நிமிஷமாக பொரிஞ்சோன்னு இருக்குது. மேட்டு பக்கம் திருப்பி விடுங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சுருக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரணும். 12 நிமிஷமாக பொரிஞ்சோன்னு இருக்கு. எண்ணெய் பொரியணும். இந்த பொரிஞ்சோண்டு வருது. எண்ணெய் நல்லா கிறிஸ்பியாக பொரியணும். இப்போ ஒரு 15 நிமிஷமாக பொரிஞ்சோன்னு இருக்குது. எண்ணெய் பொரியணும். இந்த ரெசிபிக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். 18 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே நல்லா கிறிஸ்பியாக அதை பொரிச்சிருக்கிறேன். இந்த இப்படி இருக்குல்ல, இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக பொரிஞ்சிருக்கு. நல்லா மொறுன்னு இருக்கணும். இப்போ இதை நான் இறக்கி விடுறேன். இருக்கிற மீன் எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்செடுக்க போகிறேன் கிறிஸ்பியாக. இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற எல்லா மீனையும் இதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சிருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை காட்டித்தாரன். இந்த டெவில் ஃபிஷ்ஷை செய்கிறதுக்கு நான் இதில் வந்து தாச்சி எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது. நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொதிக்க விட போகிறேன். எண்ணெய் வந்து கொதிச்சா பிறகு இதில் வந்து 6 உள்ளிப்பல் இல்லாட்டிக்கு 25 கிராம் உள்ளி எடுத்து இப்படி இடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து இஞ்சி இருக்குது. நான் 7 கிராம் இஞ்சி எடுத்து இடித்து வச்சுருக்கிறேன். இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு ஒரு 45 செகண்ட்ஸ் மாதிரி இதை வதக்கி எடுப்போம். இப்போ ஒரு 45 செகண்ட்ஸாக இஞ்சியும் முள்ளியும் போட்டு வதங்க விட்டு நான் 45 செகண்ட்ஸுக்கு பிறகு இதில் வந்து ஒரு பீஸ் கருவா இருக்குது. இந்த இருக்குது இப்படி ஒரு பீஸ் கருவா. இப்போ இதையும் இதில் போடுறேன். இதில் வந்து ஏலக்காய் இருக்குது. 2 ஏலக்காய். இதில் வந்து 3 கிராம்பு இருக்குது. இதையும் இதில் சேர்க்குறேன். இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது 1. இதில் வந்து உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேருங்க. நான் 5 பச்சை மிளகா எடுத்து நடுவால் வட்டி இருக்கிறேன். இதில் வந்து 2 காம்பு கருவேப்பிலை இருக்குது. இப்போ இதையும் இதில் சேர்க்குறேன். இதில் வந்து ரம்பை இருக்குது. இப்படி பீஸண்டா 4 ரம்பை போடுறேன். போட்டு இதை மிக்ஸ் பண்ணி வதங்க விடுவோம். இப்போ 1 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. இப்போ இன்னொரு 1.5 நிமிஷம், டோட்டலியாக 2.5 நிமிஷம் வதக்கி இருக்கிறேன். இந்த 2.5 நிமிஷம் வதங்கினா பிறகு இதில் வந்து தக்காளி பழம் இருக்குது. நான் 2 மீடியம் தக்காளி பழம் எல்லாட்டிக்கு 250 கிராம் தக்காளி பழம் இருக்குது. இப்போ இதில் போடுறேன். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு ஒரு 2.5 நிமிஷம் வதங்க விட போகிறோம். தக்காளி பழம் நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு. இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்குது. அதை மிக்ஸ் பண்ணி விடுவேன். திருப்பி இதை மூடி போட்டு இன்னும் 1 நிமிஷம் விட போகிறேன். டோட்டலியாக 2.5 நிமிஷம் விட்டுருக்கிறேன். பிறகு மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து கறி மிளகாய் இருக்குது 2 எல்லாட்டிக்கு 115 கிராம் இருக்குது. இப்போ இதில் போடுறேன். இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்துக்கும் 210 கிராம் வருது. எடுத்து கொஞ்சம் பெருசாக வட்டி இருக்கிறேன். பெரிய இதில் சேர்க்குறேன். இதில் வந்து பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது 1 டீஸ்பூன். சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது நறுவலாக அரைச்ச காஞ்ச மிளகா 1 டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன்.
உங்களோட உரைப்பை பார்த்து நீங்கள் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 2 நிமிஷம் இந்த கிளறி வதங்க விடுவோம். இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். 1 நிமிஷமாக வதங்கி இருக்கு. மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னும் 1 நிமிஷம் விடுவோம். இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 1 நிமிஷம் வேணால் டோட்டலி 2 நிமிஷம் தான் விட்டுருக்குறேன். ஸோ அந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து லைட் சோயா சாஸ் இருக்குது. நான் 1 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ் சேர்க்குறேன். இதில் வந்து கெச்சப் இருக்குது, டொமேட்டோ சாஸ். நான் 1/3 கப் எல்லாருக்கும் 60 ml மெஷரிங் கப்லேருந்து எடுத்திருக்கேன். 1/3 கப். இப்போ இதில் சேர்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெவல் ஃபிஷ்ஷுக்கு நான் யூஸ் பண்ணுற ஹாட் சில்லி சாஸ் வந்து ஸ்ரீலங்கன் தான் கிஸ்ட். இந்த இருக்கு கிஸ் பிராண்ட் ஹாட் சில்லி சாஸ் இருக்குது. ஸோ ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட் தான் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இது. இந்த சில்லி சாஸ் என்ன சொன்னால் அதில் வந்து இந்த நறுவில் அரைச்ச காஞ்ச மிளகா பவுடரும் போட்டிருக்காங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உங்களால் முடிஞ்சால் இந்த ப்ராடக்ட் வேண்டியதுன்னு சொன்னால் இந்த ப்ராடக்ட்டை பாவீங்கோ. ஸோ இன்றைக்கி இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். விருப்பமான சாஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 1/2 கப் எல்லாருக்கு 125 ml எடுத்துருக்கிறேன். இதை இதில் வர்றேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் 1 கொதி வேற விட போகிறேன். கூட அவிய தேவையில்லை. இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இப்படி 1 கொதி வந்திருக்குது. இல்லை, எனக்கு இப்படி 1 கொதி வர்றதுக்கு ஒரு 40 செகண்ட் தான் எடுத்திருக்கு. இப்படி 1 கொதி வந்த பிறகு நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். நாங்கள் முறுமுரண்டு பொரிச்சு வச்ச மீன் இருக்குதில்ல, இப்போ இந்த மீனை இதில் சேருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்ரீலங்கன் ஸ்டைல் எந்த ட்விஸ்ட்டில் செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது டெவல் ஃபிஷ் செய்து முடிஞ்சுது. நான் வந்து ஒரு நூடுல்ஸ் ரெசிபி போட்டு நான் ஸ்ரீலங்கன் வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெசிபி. அதுக்கு இந்த சைட் டிஷ், இந்த டெவல் ஃபிஷ் வந்து செய்து சாப்பிட பாருங்க. அந்த மாதிரி இருக்கும். டைனி பீஸ் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வெங்காயம் நாங்கள் போடுற கறி மிளகா எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. கிறிஸ்பியாக இருந்தது தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதான் சொன்னால் கூட நேரம் இது வந்து அவியோட தேவையில்லை. பர்ஃபெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெவல் ஃபிஷ் சூப்பராக வந்திருக்கு. அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து எனக்கு பக்கத்தில் பெல் ஐக்கன் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை சுட சேரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், ஐ போவான், பாய் பாய்.